கொழும்பு புறநகரான பத்திரமுல்லை அங்குரைகுட விசேட அங்காடி ஒன்றின் அருகில் சட்டத்திரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் கரந்தனிய சுத்தா என்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் திட்டமிடப்பட்டதாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் 45-42 வயதுடைய தம்பதிகள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். லொகுபெட்டி என்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்கு அவர் தனது வழக்கு பற்றிய தகவல்களை வழங்கியதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட சட்டத்திரணி இதற்கு முன்னர் கரந்தனிய சுத்தாவின் வழக்குகளில் முன்னிலையாகியுள்ளார். இருப்பினும் விசாரணைகளில் இருவருக்கும் இடையே முரண்பாடு இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று லொகுபெட்டியின் வழக்குக்காக கடுவல நீதிமன்றத்தில் குறித்த சட்டத்திரணி முன்னிலையாகிறார். அதன் பின்னர் தனது மனைவியுடன் திரும்பி வரும் போதும் அங்குரைகுட ராணுவ தலைமையகத்திற்கு அருகிலுள்ள ஒரு பல்பொருள் அங்காடி வாகன நிறுத்துமிடம் அருகே சிற்றூர்தியில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச்சூடு நடாத்த வந்த சிற்றூர்தியில் 4 பேர் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் கொல்ல வந்தவர்கள் பயணித்த வாகனத்தினது எண் என சந்தேகிக்கப்படும் இலக்க தகட்டை கொட்டவா போலீசார் மீட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற கார் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மோதியதால் காரின் உரிம தகடு கலன்று விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது கரந்தனிய சுட்டாவால் இயக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது.